உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயர் அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பிலே, என்னுடைய சார்பிலே அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். போன மாதம் ஒருத்தர் ஆசிரமத்துக்கு நம்ம சீடர் ஒருத்தர் புதுசாக அவர் வர்றாரு. போன மாதம் வந்திருந்தார். சாமி, எனக்கு எல்லா வசதிகளுமே இருக்குது, நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த மாதிரி பாதைக்கு வந்து நான் கஷ்டப்படணும்? காலையில் எழுந்திரிச்சு பாடம் பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சு குளிக்கணும், இந்த மாதிரி அதை பண்ணணும் இதை பண்ணணுன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் ஏன் துன்பப்படணும்? நல்ல வாழ்க்கை எனக்கு எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கிற போது நான் ஏன் உங்கள் மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது. அதுக்கு எனக்கு தெளிவு பண்ணுங்க. நான் ஏன் கடவுளை தேடணும்? அதே எல்லா வசதியும் எனக்கு இருக்குல்ல, நீ கடவுளும் தனியாக நீ நான் ஏன் போய் உன்னை தேடணும்? இந்த உலகத்தில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் கேட்டதுக்கு நான் சொன்னேன், இந்த உலகத்தில் வந்து எல்லாமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம பெரியவர்களும் சரி நம்மளும் சரி இப்போ எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிட்டும் போயிருக்கோம், அனுபவிச்சுட்டும் இருக்கோம். இந்த உண்மை வந்து யாருக்கு தெரியாதது இல்லை. எதுவுமே இப்போ இருக்கிறது நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறது அடுத்த நாள் இல்லை, அடுத்த இன்றைக்கி இன்னொருத்தன் இருக்கிறது அவன்ட்டு இல்லை, இன்னும் இப்படியே மாறி போய்கிட்டே இருக்குது உலகம். அப்போ இந்த வசதியும் சந்தோஷமும் உனக்கிட்ட நிலையா நிற்குமானா நிற்காது அப்படிங்கிறத வந்து நீ மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற. இது வந்து பொருள் சார்ந்த விஷயம், இகம் சார்ந்த விஷயம், உலகம் சார்ந்த விஷயம். இதுக்கு வந்து நீ வந்து இது என்ன மட்டும் இருக்குது, நான் ஏன் தேடணும்னு நினச்சா அப்படின்னு சொன்னால் இது உங்கள்கிட்ட நிற்காது. எல்லாமே ஒரு காலத்தில் மாறக்கூடிய இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இறைவனை தேடுன்னு சொல்கிறது, இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது வந்து உனக்கு உன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த அருள் வரக்கூடியது. இது வந்து தற்காலிகமானது, இந்த வசதி வாய்ப்பு, இந்த சந்தோஷம், இதெல்லாம். அதனால் வந்து நீ அது அருளை தேடுன்னு, பொருளை தேடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து உன்னை வந்து இறை அருளில் இறை பயணத்தில் வந்து நீ பயணம் பண்ணுன்னு சொல்லி நம்மளை மனிதனை வந்து சொல்கிறாங்க பெரியவங்க எல்லாருமே. இது வந்து இறைவனை தேடு உனக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனா, இது வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு சொல்கிறாங்களா, மற்ற சீவராசிகள்லாம் செய்யுது அப்படின்னா கிடையாது. காரணம் என்னன்னா, மனிதனுக்கு மனம்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த மனத்தினால தானே இவனுக்கு இந்த இதெல்லாம். இப்போ சந்தோஷத்தை எதில் அனுபவிக்கிறான்? ஒரு ஆடு மாடு வந்து சொல்லுமா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், வசதியாக இருக்கிறேன், வீட்டை கட்டி வச்சுருக்கேன், வாசலுக்கு பிள்ளையை பற்றி வச்சுருக்கிறேன், பொண்ணை கட்டி வச்சுருக்கிறேன், பொருளை தேடி வச்சுருக்கேன்னு ஒரு ஆடு மாடு சொல்லுமா? அது இல்லை, அதனால அது சொல்லாது. அது அந்த மனம்ங்கிற ஒன்று அதுக்கிட்ட இல்லை, மனமும் இல்லை பணமும் இல்லை அதுக்கிட்ட. அப்போ அது சொல்லாது. அப்போ மனிதனுக்கு மனம் இருக்குது. இந்த மனம் இருக்கிறதுனால தான் இவனுக்கு வந்து துன்பமும் வருது, இன்பமும் வருது. இன்பம்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு அந்த மனம் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். துன்பம் வந்தாலும் மனம் இருக்கிறதுனால துன்பம் வருதுன்னு சொல்கிறான். அப்போ இந்த மனம் வந்து கட்டுப்படுத்தணும். இந்த மனம் வந்து நல்ல எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சு இவன் பிறவி பயனை அடையணுங்கிறதுக்காகத்தான் மனிதன்னு சொல்லி மனசையும் கொடுத்து மனுஷனையும் படைத்தான் இறைவன். அப்படிங்கிறது நம்ம மறந்துட்டு இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்பை கொடுத்து, உடம்புங்கிற ஒன்றை கொடுத்து, மனம்ங்கிற ஒன்றை கொடுத்து நம்மளை வந்து இறைவனை தேடி அதில் முக்தி மோட்சத்துக்கு இருக்கக்கூடிய வழி தடங்களை தேடி அந்த வழிதடங்களில் பயணம் பண்ணி அந்த பிறவா நிலையை மறுபடியும் வந்து செத்து பிறக்கிற அந்த சங்கிலி தொடரை அத்து நீ ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை இதுவுமே வந்து அந்த ஆன்மீகத்தில் வச்சுருக்குறான். அப்போ ஒன்றுமே ஒவ்வொரு டயத்துலேயும் ஒன்றா செஞ்சு ஒரு படிநிலையாக வந்து நம்ம வந்து பயணம் பண்ணி அதில் போய் அதை அடைய வேணும். அதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஆன்மீக பயணம் தான், இறை தேடல் தான். இறைவனை தேடணும் அப்படிங்கிற அந்த இறை தேடல் இருந்தால் மட்டும்தான் இத்தனை வேலைகளையுமே வந்து செய்ய முடியும். அதுக்கு அடிப்படை பேசுது. அதனால தான் வந்து இறைவனை வழிபடு, இறைவனை தேடு, இறைவனை வந்து யார் நீ அப்படிங்கிறத பாரு அப்படின்னு.
அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இறைவனை யாரானா உனக்குள்ளே தான் இருக்கிறான்ங்கிறது உனக்கு ஒரு காலத்தில் தெரிய வரும். ஒரு காலகட்டத்தில் வந்து உனக்கு தெரிஞ்சுக்குவேன். அப்போது உனக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். எது நிலையானது எது நிலையற்றதுங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் உனக்கு வராதுப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து குறுக்கேத்தமாக கேள்வி கேட்டுட்டு, ரெண்டாவது என்னென்னா, இந்த பாடம் வாங்கிட்டா வந்து இந்த பாடம் வாங்கினா எல்லாமே வந்து நமக்கு எல்லாம் நடந்துருச்சு, நமக்கு எல்லாம் நடந்துடும், வீட்டுக்கு போனோன்னு ஒரு மாதத்தில் 10 நாளையில் 2 நாளையில் எல்லாமே நடந்துருங்கிற ஒரு தவறான எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்குது. அதை முதல்ல மாற்றுங்க. இது அப்படியெல்லாம் நடக்கிற விஷயம் அல்ல. உனக்கு விதிப்பயன் இருந்தால் தான் இதில் பயணமே பண்ண முடியும். நீ இதில் இருந்துக்கிட்டு நீ வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது. அந்த மாதிரி கேள்விகளையும் இந்த மாதிரி இதுகளையும் வந்து முதல்ல உணர்ந்து உங்களை எதுக்கு இதை கேட்கலாமா இதை செய்யலாமான்னு கேட்டு தெரிஞ்சு கேள்விகளை கேளுங்க, பயணம் பண்ணுங்க. அதே போல் பாடம் வாங்குறவங்களும் வந்து முழுமையாக வந்து இங்கே வந்து இது என்ன பண்ணு, இது என்ன, இதை வாங்கினா நான் எப்படி இருக்க முடியும், எப்படிலாம் இது எனக்கு வந்து நல்லது கொடுக்கு கெட்டது கொடுக்குங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் பாடம் பண்ணுங்க. பாடம் வாங்கிட்டு போய் பாடம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இங்கே வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு 16 தாட்டி ஃபோன் பண்ணாதீங்க. எனக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு இதை வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புண்ணியமாக போகும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.